வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமாரவாவது நாட்டின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு வழங்கும் வகையில் புதிய அரசியலமைப்பை உருவாக்க வேண்டும் என முன்னாள் சபாநாயகர் வலியுறுத்தல். மஹிந்த ராஜபக்சவுக்கு வெளிநாடுகளில் உள்ள பிரிவினைவாத கொள்கையுடையவர்களால் அச்சுறுத்தல் உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டி.பி. சானக தெரிவிப்பு. இலங்கையில் எண்ணெய் குழாய் அமைக்க இந்தியாவுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டதாக வெளியாகும் செய்திகளில் உண்மையில்லை என விஜித ஹேரத் சுட்டிக்காட்டு. வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் தேர்தல்களில் வாக்களிப்பதற்கான வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என பிரதமர் அருண் ஹேமச்சந்திர கருத்து. தொடர்வது விரிவான செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அடுத்த வருடத்தின் ஆரம்பத்தில் இடம்பெறும் என்றும் பழைய வேட்புமனுக்களுக்கு பதிலாக புதிய வேட்புமனுக்களை பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்றிருந்த செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர், தேர்தல் ஆணைக்குழு திகதி அறிவித்ததும் தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கைகள் இடம்பெறும் என்றார். அதே நேரம் மாகாண சபை தேர்தலில் நடத்துவதில் எல்லை நிர்ணய சிக்கல் இருப்பதாகவும் புதிய எல்லை நிர்ணயத்திற்கு செல்வது தொடர்பாக பாராளுமன்றத்தின் ஊடாக இறுதி தீர்மானம் எடுக்க வேண்டியுள்ளதாகவும் கூறிய அவர், எல்லை நிர்ணய பிரச்சினைக்கு தீர்வு கிடைத்தவுடன் மாகாண சபை தேர்தல் தொடர்பாக தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் சுட்டிக்காட்டியிருந்தார். தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவாவது நாட்டின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு வழங்கும் வகையில் புதிய அரசமைப்பை உருவாக்க வேண்டும் என முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கருத்து தெரிவித்த போது இவ்வாறு தெரிவித்த அவர், முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்கவால் உருவாக்கப்பட்ட புதிய அரசமைப்பு அன்று நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்று நாடு பெரிய அளவில் முன்னேற்றம் அடைந்திருக்கும். புதிய அரசமைப்பை உருவாக்கி தேசிய ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை சந்திரிகா முன்னெடுத்ததுடன் அரசமைப்பு பேச்சுக்களுக்காக 21 கூட்டங்களை சந்திரிகா நடத்தியுள்ளார். ஆனால் இன்று அதை பலரும் மறந்துள்ளார்கள். அந்த பேச்சுக்களில் நானும் பங்கேற்றிருந்ததோடு அந்த அரசமைப்பு முயற்சிக்கு எந்த ஒரு அரசியல்வாதியும் எதிர்ப்பை வெளியிடவில்லை. அன்று அந்த அரசமைப்பு நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்று நாடு இன்னும் ஒரு கட்டத்திற்கு சென்றிருக்கும் என்று என்னால் உறுதியாக கூற முடியும். ஆனால் அந்த முயற்சி நிறைவேறாத போனமை எமது நாட்டின் துரதிர்ஷ்டமாகும். இந்த நிலையில் புதிய ஜனாதிபதி தற்போதாவது அதனை செய்வார் என்று நம்புகின்றேன் என்று அவர் குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு வெளிநாடுகளில் உள்ள பிரிவினைவாத கொள்கையுடையவர்களால் அச்சுறுத்தல் உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டி.பி. சானக தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு பேசிய போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டாபய ராஜபக்ச ஆகியோர் கடுமையான தீர்மானங்களை எடுத்தனர். அதிலும் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உறுதியான தீர்மானத்தை எடுத்ததால் தான் இந்த நாட்டில் ஜனநாயகம் ஒன்றும் நடைமுறையில் உள்ளது. அதனாலேயே தேசிய மக்கள் சக்தி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு சென்று தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வெற்றியும் பெற முடிந்தது. ராஜபக்சக்களை பழிவாங்கும் நோக்கத்துடன் தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டு இராணுவ பாதுகாப்பை முழுமையாக நீக்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கே, மைத்ரிபால சிறிசேன ஆகியோரின் பாதுகாப்போடு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பை ஒப்பிட முடியாது என்பதோடு முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு தொடர்பாக பரிந்துரைகளை முன்வைத்துள்ள குழுவின் அறிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த நிலையில் செலவுகளை குறைப்பதாக குறிப்பிட்டுக் கொண்டு முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை பலவீனப்படுத்த வேண்டாம் என்று குறிப்பிட்டார். இந்தியாவுடன் எட்கா ஒப்பந்தத்தை அமல்படுத்த எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் இணக்கப்பாடு எட்டப்படவில்லை என்று அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை குறிப்பிட்டிருந்த அவர், எட்கா ஒப்பந்தம் குறித்து ஜனாதிபதியின் இந்திய விஜயத்தில் ஆழமாக பேசப்படவில்லை என்றார். அவர் மேலும் தெரிவித்த போது, அதானியின் திட்டம் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதால் அது முடிந்த பின்னர் அதை பற்றி பேசலாம் என்று தெரிவித்த அமைச்சர், 13வது திருத்த அமலாக்கம் என்பன இலங்கையின் அரசியலமைப்புக்கு உட்பட்டே நடக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியா, இலங்கை மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளுக்கிடையில் தற்போது முன்மொழியப்பட்டுள்ள எண்ணெய் குழாய் நிர்மாண பணிகள் குறித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு உடன்பாடு எட்டப்பட்டது. எனினும் இலங்கையில் எண்ணெய் குழாய் அமைக்க இந்தியாவுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டதாக செய்திகள் வெளியாவது உண்மைக்கு புறம்பானது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை நாட்டிற்கு வரும் ஆய்வு கப்பல்கள் உள்ளிட்ட ஏனைய வெளிநாட்டு கப்பல்கள் நாட்டு எல்லைக்குள் வரும்போது அவை விசேட நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அந்த நடைமுறைகளுக்கான தேசிய கொள்கை விரைவில் வெளியிடப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்.
இந்த நிலையில் அவற்றுக்கான விசேட தேசிய கொள்கைகளை தயாரிப்பதற்கு விசேட குழு ஒன்றை நியமிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அதன் அடிப்படையிலேயே கப்பல்கள் நாட்டை வந்தடையும் எனவும் குறிப்பிட்ட அவர் கப்பல்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை குறித்தும் அந்த குழு கவனம் செலுத்தும் என்றும் தெரிவித்திருந்தார். எதிர்வரும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக விசேட பாதுகாப்பு வேலை திட்டத்தை தயாரித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சட்டத்தரணியுமான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான புத்திக மனதுங்க தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் மேல் மாகாணத்தில் மாத்திரம் 6500 போலீஸ் உத்தியோகத்தர்கள் இதற்காக கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். இதேவேளை மக்கள் அதிகம் கூடும் வழிபாட்டு தலங்கள் மற்றும் கடைகளில் திருடர்கள் மற்றும் குற்றவாளிகளை அடையாளம் காண 500க்கும் மேற்பட்ட சிவில் உடையில் போலீஸ் உத்தியோகத்தர்களை ஈடுபடுத்த எதிர்பார்த்துள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கத்தோலிக்க தேவாலயங்கள் உள்ளிட்ட மத ஸ்தலங்களின் பாதுகாப்பிற்காக நாடளாவிய ரீதியில் விசேட வேலை திட்டம் அமல்படுத்தப்பட்டு வருவதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். ஆசிய அபிவிருத்தி வங்கியால் இலங்கை மின்சார சபையின் திட்டங்களுக்காக அங்கீகரிக்கப்பட்ட $150 மில்லியன் கடன் உதவிக்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இந்த கடன் தொகையினை இலங்கை அரசாங்கத்தினூடாக இலங்கை மின்சார சபைக்கு பெற்றுக்கொள்வதற்கான ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை கடந்த அக்டோபர் மாதம் நடத்தப்பட்டது. அதன்படி கடந்த நவம்பர் மாதம் அதற்கான கடனுதவிக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இந்த கடன் தொகையை பயன்படுத்தி நாட்டின் மின்சார அமைப்பின் ஸ்திரத்தன்மையினை மேம்படுத்த பல அத்தியாவசிய திட்டங்களை மேற்கொள்ளவும் மின்சார சபை திட்டமிட்டுள்ளது. மேலும் எதிர்காலத்தில் நாட்டில் நிர்மாணிக்கப்பட உள்ள பெரிய அளவிலான புதுப்பிக்கத்தக்க திட்டங்களின் அமைப்பில் சேர்க்கும் வகையில் பல அத்தியாவசிய டிரான்ஸ்மிஷன் லைன் திட்டங்களும் உருவாக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்கள் தேர்தலில் வாக்களிப்பதற்கான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என வெளிவிவகாரம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார். சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினத்தினை முன்னிட்டு அண்மையில் கொழும்பு பண்டார்நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றிருந்த நிகழ்வொன்றில் உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்கள் தேர்தல்களில் வாக்களிப்பது தொடர்பாக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவுறுத்தியுள்ளார். பொருளாதார நெருக்கடியின் போது புலம்பெயர்ந்தோர் அந்நிய செலாவணி ஊடாக இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்காமல் இருந்திருந்தால் நெருக்கடிகள் மேலும் தீவிரமடைந்திருக்கும். சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கிடைக்கப்பெறும் $3 பில்லியன் காட்டிலும் புலம்பெயர்ந்து வாழும் தொழில் புரியும் எமது உறவுகளிடமிருந்து அதிகளவான அந்நிய செலாவணி கிடைக்கப்பெற்றுள்ளது. மத்திய வங்கியின் அறிக்கையின் பிரகாரம் கடந்த நவம்பர் மாதம் சற்று பின்னடைவு காணப்பட்டிருந்தாலும் ஜனவரி முதல் நவம்பர் மாதம் வரையிலான காலப்பகுதியில் குடும்ப பண அனுப்பலின் பெறுமதி உயர்வடைந்துள்ளது. நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் இவர்களை மதிக்க வேண்டும். அவர்களின் உழைப்புக்குரிய கௌரவம் வழங்கப்பட வேண்டும். வாகன இறக்குமதியின் போது வெளிநாட்டில் தொழில் புரிவோருக்கு விசேட சலுகைகள் வழங்கப்படும் என்று கடந்த அரசாங்கம் குறிப்பிட்டிருந்தது. எனினும் இதனூடாகவும் பாரிய மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாக கணக்காய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்திருந்தார்.